Daily. Taste the Daily. ஒட்டும் வேண்டாம் உறவும் வேண்டாம் என வீட்டின் எதிர்ப்பை மீறி பெண் கல்யாணம் செய்து கொண்ட காதலனை அந்த பெண்ணின் உறவினர்கள் சொந்த ஊரில் வைத்து வெட்டி சாய்த்து 13 வருட வெறியை தீர்த்து கொண்ட சம்பவம் நடுநடுங்க வைத்திருக்கிறது. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே எட்டுப்புலிக்காடு பகுதியைச் சேர்ந்தவர்கள் கலியமூர்த்தி மகாலட்சுமி. இளசுகள் இருவருக்கும் ஒருவரை ஒருவர் பிடித்து போகவே காதலில் விழுந்து சுற்றி திரிந்தனர். இருவரும் தூரத்து உறவினர்கள் என்ற நிலையில் அண்ணன் தங்கை உறவுமுறை வருவதாலும் இளைஞர் அந்தஸ்தில் குறைவானவர் என்பதாலும் இவர்களது காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்த பெண் வீட்டார் இருவரையும் பிரிக்க துணிந்தனர். கடந்த 2012ஆம் ஆண்டு காதலனை முக்கியமென நினைத்த மகாலட்சுமி கலியமூர்த்தியை திருமணம் செய்து கொண்டு ஊரை விட்டே சென்று சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருவோணம் பகுதியில் கணவரோடு வசித்து வந்திருக்கிறார். இவர்களுக்கு 2 குழந்தைகளும் பிறந்த நிலையில் 13 ஆண்டுகளாக ஊர் பக்கமே தலை காட்டாத இருவரும் சொந்த ஊருக்கு வர முடிவெடுத்து வந்தனர். கடந்த 2 மாதங்களாக எட்டுப்புலிக்காடு பகுதியில் இருவரும் சந்தோஷமாக உறவினர்களோடு உறவாடி வசித்து வந்தனர். இந்த நிலையில் இரும்பு தகரம் உள்ளிட்டவைகளை வாடகைக்கு விடும் தொழில் செய்து வந்த கலியமூர்த்தி சொந்த ஊரிலேயே தொழில் தொடங்க திட்டமிட்டிருக்கிறார். இந்த சமயத்தில் கடந்த 2ஆம் தேதி வீட்டை விட்டு வெளியேறி சுமார் 500 மீட்டர் தொலைவில் நடந்து சென்ற கலியமூர்த்தியை ஆத்துப்பாலத்தில் வைத்து மடக்கிய மகாலட்சுமியின் உறவினர்கள் அரிவாளால் வெட்டி சாய்த்ததாக சொல்லப்படுகிறது. அங்கு இரத்த வெள்ளத்தில் மிதந்த கலியமூர்த்தியின் உயிர் துடிதுடித்துக் கொண்டிருந்தது. 13 ஆண்டுகளுக்கு முன்பு வீட்டின் எதிர்ப்பை மீறி திருமணம் செய்து கொண்டதை பொறுத்து கொள்ளாத பெண் வீட்டாரின் மனதில் பஞ்சம் நீரு பூத்த நெருப்பை போல இருந்தது என்பதற்கு இந்த சம்பவமே சான்று. இளைஞரை கிராமத்தினர் மீட்டு மருத்துவமனையில் உயிருக்கு ஆபத்தான நிலைமையில் அனுமதித்தனர். இதனையடுத்து பெண்ணின் தம்பி முருகானந்தம் மற்றும் அண்ணன் செந்தில்குமாரை போலீசார் கைது செய்தனர். சொந்த ஊருக்கு வருவதற்கு முன்பாக ஊர் முக்கியஸ்தர்கள் மற்றும் போலீசாரிடம் சென்று கேட்டபோது தங்களை எதுவும் செய்ய மாட்டோம் என தனது குடும்பத்தினர் உறுதியளித்த பின்னரே எட்டுப்புலிக்காடு பகுதிக்கு வந்ததாக மகாலட்சுமி கூறினார். தன்னை எந்த வேலையையும் செய்ய விடாமல் ராணியைப் போல பார்த்து கொண்ட கணவரின் தலையில் மட்டுமே 50 முறை வெட்டியதாகவும் வேதனையை வெளிப்படுத்தினார் மகாலட்சுமி. நாங்க ஊருக்கு வரும்போது அவங்கள்ட்ட கேட்டோம் சார், போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கேட்டோம். ஊர்ல உள்ள பெரிய மனுஷர்கிட்ட தான் கேட்டேன் சார். அதுக்கு அவங்க சொன்னாங்க, நான் என் மவ தான், என் பேர பிள்ளைகளோ தான், என் மருமையன் தான், நான் எதுவுமே பண்ண மாட்டேன், நீங்க வர சொல்லுங்க, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. நானும் எங்க வீட்டுக்காரன் வந்தோம் சார். எங்க வீட்டுக்காரர் மட்டும் வீட்டுல இருந்தப்ப மண்டையில மட்டுமே 50 வெட்டு வெட்டியிருக்காங்க. மூளை மட்டும் தனியா செதறி விழுந்துருச்சு சார். அவன் மூளை மட்டுமே எடுத்து பட்டுவோட சிஹெச்ல வச்சு அப்படியே தைக்கையில எனக்கு உயிரே போயிடுச்சு. தனது தம்பி, அண்ணன், தாய்மாமன், சித்தப்பா என தனது உறவினர்கள் கணவரை வெட்டியதாகவும் அவர்கள் ஆக்ரோஷமாக வெட்டியதில் மூளையே சிதறியதாகவும் அவர் கண்ணீரோடு தெரிவித்திருக்கிறார். மேலும் பெரிய அரிவாள் வாள் கோடாரியை புதிதாக செய்து வெட்டியதாகவும் தனது கணவர் மீது தாக்குதல் நடத்தியவர்களை சும்மா விடக்கூடாது என வேதனையோடு கோரிக்கை விடுத்தார் மகாலட்சுமி. நீங்க அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 மாசமா அவங்க எங்கிட்ட நடமாடட்டும் பண்ணட்டும் செய்யட்டும், அதுக்கப்புறம் நம்ம வெட்டுவோம்னு நினைச்சிட்டு 13 வருஷத்து வெறிய அவ்வளோ பெரிய அருவா அடிக்கிறதுக்கு மட்டுமே 1 மாசம் ஆயிருக்கு. அவ்வளோ பெரிய கத்தி, அவ்வளோ பெரிய கோடாரி புதுசா அடிச்சு வெட்டி இருக்காங்க சார். நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் தென்னவன். Taste the Daily.